ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்க நான் நம்புகிறேன். கேரளா ஆலப்பே போட் ஹவுஸ் பற்றி முந்தின வீடியோவில் சொல்லியிருக்கேன். நிறைய இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்கேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துட்டு இந்த பார்ட் 2 பாருங்கள். இப்போ வாங்க போட்டுக்குள்ளே நம்ம என்னென்னலாம் ஃபுட்டு கொடுக்குறாங்க, எப்படிலாம் நம்ம என்ஜாய் பண்ணலாம், எவ்வளோ ப்ரைஸில் போட்டு வெரைட்டிஸ் இருக்குது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். போட்டில் வந்து ஒருத்தருக்கு 2000 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. நம்ம எந்த போட்டுனாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நிறைய பேர் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கும். நீங்கள் வந்து கொஞ்சமான பேர் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஆளுக்கு 2000 வீதம் வந்து அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் ஃபுட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான்வெஜ், வெஜிடேரியன் எல்லா ஃபுட்டுமே அங்கே செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம கேட்குறது கூட அவங்க வந்து செஞ்சு கொடுப்பாங்க. டீ, காஃபி, பால், பூஸ்ட் அந்த மாதிரி நிறைய வந்து பண்ணி தராங்க. அதே மாதிரி கேரளா ரைஸும் இருக்குது. நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாட்டில் சாப்பிட்ற ரைஸுமே அங்கே கிடைக்கும். எது கேட்குறீங்களோ சூப்பராக பண்ணி தருவாங்க. சாப்பாடுக்கெலாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அதே மாதிரி நைட்டு நீங்கள் வந்து போட் ஹவுஸ்லேயே வந்து தங்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான லொக்கேஷனில் வந்து அவங்க வந்து போட்டுருவாங்க. வந்து ஏசி வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் ஃபுல்லாக ஏசி இருக்காது. நைட்டு மட்டும்தான் ஒரு இடத்துல போடுறாங்க இல்லையா, அந்த இடத்துல மட்டும் நின்று ஏசி வந்து ஆன் பண்ணி விடுவாங்க. அப்போ மட்டும்தான் நைட்டு ஃபுல்லாக வந்து ஏசி ஆனில் தான் இருக்கும். காலையில் வந்து ஏசி ஆஃப் பண்ணிவிடுவாங்க. ஈவினிங் வந்து 5 PM அப்புறம் தான் நம்மளுக்கு ஏசியுமே ஒர்க் ஆகும். 3 வேளையுமே சாப்பாடுலேருந்து ஸ்நாக்ஸ்லேருந்து எல்லாமே அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. கேரளா மீன் தாங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலு. அதனால் அங்கே கேட்டிங்கன்னா கேரளா மீன் ஃப்ரைலாம் கூட பண்ணி தருவாங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ், ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸு, காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் போகிறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். நிறைய வெரைட்டி ஆஃப் போட்ஸ் எல்லாமே இருக்குது. நீங்கள் அங்கே போய் நேரில் போயுமே புக் பண்ணிக்கலாம், இல்லை வந்து ஆன்லைன்லேயும் புக் பண்ணலாம், அவைலபிள் இருக்குது. நம்ம கேட்குற வந்து எண்ணெய் வந்து மெயினாக வந்து இங்கே வந்து கோகனட் ஆயிலில் நிறைய சமைப்பாங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ரூம்ஸ் எல்லாமே நீட்டாக வச்சுருப்பாங்க. நல்லா ஒரு நம்ம வீடு வந்து எப்படி இருக்குமோ அதே மாதிரியே வந்து சூப்பராக வந்து போட் ஹவுஸும் இருக்கும். ஹால், கிச்சன், பெட்ரூம்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருப்பாங்க. போட்டு மாதிரியே இருக்காதுங்க. நம்ம நேச்சுரல் வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் தான் நம்மளுக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து அங்கே தண்ணியெலாம் குடிச்சிட்டு பேக்கெட்லாம் கவர்லாம் போட்டு போயிடுவாங்க இல்லையா, அதுக்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது மாதிரி ஒரு சப்போர்ட்டான ஒரு போட் ஒன்று வச்சுருக்காங்க. அது மூலயமா வந்து இந்த வாட்டர் பாட்டில், ஸ்நாக்ஸ் கவரு, இந்த மாதிரி குப்பை எல்லாமே இதில் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போய் தனியாக வச்சுருவாங்க. இதுவுமே நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. இப்போ இந்த தண்ணி வந்து ஃபஸ்ட்டெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. இப்போ நீட்டாக இருக்குது. போட் ஹவுஸ்னே சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பராக வச்சுருக்காங்க. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஃப்ரிட்ஜில் இருந்து நிறைய அப்படியே ஒரு கிச்சன், மினி கிச்சனே அங்கே உள்ள வேலை நடந்துட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். கரண்ட் எல்லாம் போச்சு அப்படின்னா ஜென்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்காங்க. ரூம்ஸ் எல்லாமே நீட் அண்ட் க்ளீனாக வச்சுருக்காங்க. அதுதான் மெயின் இல்லையா. நம்ம ஃபேமிலியோடு போகும், குழந்தைலையும் கூட்டிகிட்டு போவோம். இந்த மாதிரி நீட் அண்ட் க்ளீனாக இருந்தால் தான் நம்ம வந்து ஹைஜீனிக்காக இருக்க முடியும். டைனிங் டேபிளுமே ஒரு ஃபேமிலி ஃபுல்லாக வந்து ஆக்குப்பை பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு பெருசு டைனிங் டேபிள். ரொம்ப அழகாக அந்த நேச்சராக பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. சுற்றி காடு, இந்த மாதிரி தண்ணி இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருந்ததுங்க.
3 வேளையுமே ஃபுட்டு வந்து அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க இல்லையா, நம்ம கேட்குற ஃபுட்டு கூட அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. காலைல டிஃபன் இட்லி, சாம்பார், சட்னி, வடை, அந்த மாதிரி ஃப்ரூட் சாலட்ஸு, வெஜ் சாலட்ஸு, ப்ரெட் ஜாம், அந்த மாதிரி நிறைய வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இருக்கும். சுட சுட செஞ்சு எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. ஆம்லேட் எல்லாமே நம்ம கேட்குறது எல்லாமே போட்டு தருவாங்க. ஆம்லேட்டு, வறுவல், மீன் வறுவல், என்ன கேட்டாலுமே வந்து முகம் சலிக்காமல் நம்மளுக்கு செஞ்சு தராங்க. மார்னிங் வந்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து திரும்பியும் வந்து சுற்றி பார்க்குறதுக்கு கிளம்பிடுவாங்க. ஒன் டே நம்ம ஸ்டே அப்படின்னா அந்த டைமிங்குள்ளே நம்ம வந்து வெளியே வந்துடணும். எந்த ஒரு பயமுமே கிடையாதுங்க. சேஃபாக செக்யூர்டாக இருக்கலாம். சுற்றியும் தென்னை மரம், ரொம்ப அழகாக அருமையாக இருந்ததுங்க. நாங்கள் ஃபுல்லாக நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் வந்தோம். இப்போ தான் அந்த போட்டு வந்து நிற்க போதுங்க, அதுக்கு தான் வந்துட்டுருக்குது. நிறைய வெரைட்டி இருக்குது, போட்ஸ்லேயே நிறைய வெரைட்டி இருக்குது. உங்களுக்கு எது வந்து உங்கள் பட்ஜெட்டில் பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிட்டனும் வந்து போட் ஹவுஸ் முடிச்சுட்டு ரிட்டன் ஸ்டே பண்ணிவிட்டு ரிட்டன் நம்ம கிளம்பிட்டோம். ரிட்டன் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3:30 மணிக்கு, ஈவினிங் 3:30 மணிக்கு ட்ரெயின். இயர்லி மார்னிங் 5 AM நம்ம சென்ட்ரல் ரீச் ஆயிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஹைப் அண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது, ஹைப்பையும் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.